பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டர். இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ட்ரேடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய சாட்டர்டே, அதாவது சனிக்கிழமை ஜூலை 20ஆம் தேதி வந்து ஃபுல் மூன் டே வருது. இந்த பௌர்ணமி வந்து என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா குரு பூர்ணிமா. ஸோ குரு பூர்ணிமாவோட எனர்ஜியில் நம்மளோட ஹீலிங் செஷன் இருக்குது. குரு பூர்ணிமான அப்படின்னாலே வந்து நம்மளோட குருமார்களுக்கு நம்ம கிராட்டிடியூட் பண்ணுறது. குருமார்கள்னால் வந்து பர்ஃபெக்டாக இவங்க தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. உங்களோட லைஃப்பில் யாரெல்லாம் வந்து ஒரு கரெக்டான டைமில் கரெக்டான கைடன்ஸ் கொடுத்து அதனால உங்களுக்கு வந்து லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா அவங்க எல்லாருமே வந்து நமக்கு குருமார்கள் தான். ஸோ அவங்களெல்லாம் நினச்சி கிராட்டிடியூட் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளோட ஹீலிங் செஷனில் வந்து பண்ணுவோம். ஹோப்பனோப்பனோ மெடிடேஷன் பண்ணுவோம் இந்த தடவை. அதுக்கப்புறம் லாஸ்ட் மந்தே வந்து ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் ஃபுல் மூன் டே அப்போ. அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அது சக்ஸஸ் ஆச்சுன்னு. அது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ அந்த பரிகாரத்தோட கண்டினியூட்டி வந்து இந்த வாரமும் இருக்கும். இந்த வாரமும் வந்து புதுசாக பரிகாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபுல் மூன் டேல நம்ம ஒரு பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு பல மடங்கு எனர்ஜியை கொடுக்கும், பல மடங்கு சக்ஸஸை வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு உண்டான பரிகாரமும் அந்த அன்னைக்கு பண்ணுவோம். அதுக்கு மேலே வந்து பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்குது, வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்குது, டேப்பிங் தெரப்பி இருக்குது. அந்த 1 hour வந்து ஃபுல்லாக நீங்கள் சூப்பராக எனர்ஜியை சென்ஸ் பண்ணுவீங்க. அது மாதிரி இந்த தடவை வந்து என்னென்னா சோலார் ப்ளெக்ஸஸ்க்கு உண்டான ஹீலிங் இருக்குது. ஸோ சோலார் ப்ளெக்ஸஸ் சக்ரானாலே நமக்கு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது, வில் பவர் கொடுக்கறது, ஒரு கன்சிஸ்டன்சி லைஃப்பில் கொடுக்கறது, எதையும் வந்து சாதிக்க முடியுன்ற ஒரு தைரியத்தை கொடுக்கறது, இச்சா சக்தி கிரியாசக்தியை பேலன்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து சோலார் ப்ளெக்ஸஸ் சக்ரா. சோலார் ப்ளெக்ஸஸ் சக்ராவோட ஹீலிங் தான் இந்த வாரத்துக்கு உண்டான, இந்த மந்த்துக்கு உண்டான ஃபுல் மூன் டேல நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபுல் மூன் டேக்கும் 222க்கும் வந்து பயங்கர ஏஞ்சல் கனெக்ஷன், நம்பர் கனெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபுல் மூன் டேவையும் வந்து மைண்டில் வச்சு ஃபுல் மூன் டே எனர்ஜியை நல்லா ரிசீவ் பண்ணணும்னு நினச்சி ஏஞ்சல் நம்பர் 222 கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் கைடன்ஸ். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 1 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 222 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்டடாக இருக்கீங்க. எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸும் உங்களை வந்து பெருசாக தாக்க முடியாது. அதாவது சிலர் வந்து உங்கள் மேலே போட்டிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க, கண்ணு வைக்கிறாங்க அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நெகட்டிவிட்டி தான். ஸோ அந்த எனர்ஜிஸ்லாம் அதெல்லாம் இருந்தாலுமே நீங்கள் அதுலேருந்து ப்ரொடெக்டடாக இருக்கீங்க. எல்லாத்தையுமே வந்து அடித்து நவுத்தி தூக்கிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங் எனர்ஜி இருக்குது. பயங்கர வெல் ப்ரொடெக்டடாக இருக்கீங்க. சில நேரத்தில் வந்து இந்த வாரமே வந்து பண ரீதியான விஷயம் வந்து கைக்கு வரும், வர்ற வேகத்தில் செலவும் ஆகும். ஸோ வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாத மாதிரி வர காசு வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஜிக்ஸாக் மூமெண்ட் வந்து இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் இதில் இருந்தும் வந்து நீங்கள் ஒரு சின்ன பார்ட் வந்து சேவிங்ஸை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்குண்டான பிளானிங்கை வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ ப்ராஃபிட், ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா
ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி எனர்ஜியில் இந்த டைமில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த சப்போர்ட்டை ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த வாரம் கொடுப்பாங்க. சில புது வேலைகளுக்கு அவங்களோட சப்போர்ட் இத்தனை நாள் கிடைக்கலன்னு இருந்தாலும் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் டைம் மாதிரி ஒரு செலிப்ரேஷன்லாம் உங்களோட வீட்டில் இந்த வாரம் நடக்கும். நல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட கேதரிங்லாம் இருக்கிறது, அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறது, ஒரு ஃபெஸ்டிவல் மைண்ட் செட் இருக்கிற அளவுக்கு ஒரு ஹாப்பியான மொமெண்டம்லாம் வந்து இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பார்ட்டி டைம்லாம் வந்து க்ரியேட் ஆகும். அதே மாதிரி இப்போ குழந்தைக்காக வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. இதுக்காக டாக்டர் ட்ரீட்மெண்ட் போகணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் போகிறீங்கன்னா 100% அதுக்குண்டான சான்சஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கு. உங்களோட பெட் அனிமல்ஸ் வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய நெகட்டிவிட்டியெல்லாம் பெட் அனிமல்ஸ் வந்து அப்படியே அது அட்ராக்ட் பண்ணுது. அது ஒரு டாகாக இருக்கலாம், கேட்டாக இருக்கலாம், ஃபிஷ்ஷாக இருக்கலாம். ஸோ அதனால உங்களோட பெட் அனிமல்ஸை நீங்கள் ரொம்ப கேர் பண்ணி டேக் கேர் வந்து பண்ணி பார்த்துக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து ஒரு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து தண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். ஏன்னா உங்களோட உங்களுக்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வர்றது எல்லாத்தையுமே வந்து அது இழுக்குது, உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குது. ஸோ அது மட்டும் நீங்கள் அதனால உங்களோட பெட்டை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஜாதகம் அமையறதுக்கு உண்டான டைம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னா அந்த ஹெல்ப்பை வந்து மறுக்காமல் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு எங்கேயாவது போகணும், கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து மறுக்காமல் கூட்டிகிட்டு போவாங்க. இது எல்லாமே நல்லா இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சின்ன சின்ன தடங்கள் பிரச்சனைகள் வந்து பண ரீதியாக மட்டும் ஏற்படும். ஸோ பண ரீதியான பிரச்சனைகள் அது ஏற்படும் இந்த வாரம் கண்டிப்பாக. அதனால பண ரீதியான டாபிக்லாம் போகுது அப்படின்னா அந்த கான்வர்சேஷனை வந்து ரொம்ப லாங்காக இழுத்துறாதீங்க. அது தேவையில்லாமல் பெரிய பிரச்சனை ஆக்கி விட்ரும். பண ரீதியாக மட்டும் பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா வந்து வர காசும் போகிற காசும் தெரியாமல் போயிட்டே இருக்கனால நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண சில பட்ஜெட் போட்டு இது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிக்கும். அதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலிக்குள்ளே வரலாம். மித்தபடி லவ் அண்ட் பாண்டிங்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதுதான் நம்பர் 1 நிமிஷங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 222 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு வந்து வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த வெளியூர் பயணங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவரபுளாக இருக்கும். பயங்கர ஃபுல் ஆஃப் எனர்ஜியில் இருப்பீங்க. பயங்கர செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இது நான் பண்ணுறேன், முடிவு எடுத்துகிட்டே நான் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி பயங்கர ஸ்ட்ராங் எனர்ஜியில் இருப்பீங்க. உங்களை வந்து நீங்கள் எடுத்த முடிவை யாருமே வந்து அதை மாற்றவே முடியாது. நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்களோ அதை தான் நீங்கள் பண்ணுவீங்க. அதை பண்ணுவீங்கன்றதுக்கு மேலே அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒரு பயப்படாமல் தைரியமாக பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸோடு சேர்த்து உங்களோட முடிவுகள் வந்து உங்களுக்கு சக்ஸஸாகவும் அமையும். அதே மாதிரி புது புது எக்ஸைட்டிங் பிளான்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வருவீங்க. அது பண்ணலாம் இது பண்ணலான்னு உங்களுக்கு க்ரியேட்டிவான தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ்லாம் வந்து இந்த வாரம் க்ரியேட் ஆகும். அது வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கும் உங்களோட வேலைக்கும் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். இப்போ லேடிஸாக இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க,
அப்படின்னா உங்களோட ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் உங்களோட சமையலில் வந்து பயங்கர க்ரியேட்டிவாக பண்ணுவீங்க, அது பயங்கர டேஸ்ட்டாக வரும், எல்லாரும் வந்து அதை வந்து பாராட்டுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி இப்போது இந்த வாரம்லாம் வந்து ரொம்ப பியூட்டி கான்ஷியஸாக இருப்பீங்க. பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறது, வாங்குறது, ஒரு ஃபேஸ் கேர், ஹேர் கேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜி இந்த வாரம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. கடன் ரீதியான விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து அடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 7 மந்த்ஸ் டைம் பீரியடில் தான் உங்களுக்கு ஒரு ஃபேவரபிளாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் வந்து சில கடன்களை வந்து திருப்பி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்து இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அது வந்து நீங்கள் யார் வந்து இப்போ யார்கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க வந்து பயங்கர அட்ஜஸ்ட்மெண்ட் மோடில் போவாங்க. உங்கள்கிட்ட வந்து ரொம்ப கேட்க மாட்டாங்க. அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் மோடில் போடுறதுனால அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேவரபுளாக அமைய ஆரம்பிக்கும். நீங்கள் வெளியே கொடுத்துருக்க பணம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் உங்ககிட்ட வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட பணத்தை வந்து வெளியில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது ரீதியாக நீங்கள் வெளியூர் பயணம் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அந்த பணம் திருப்பி வாங்கிட்டு வரதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அந்த லக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹெல்த் விஷயமாக வந்து இந்த வாரம் ஒரு என்ன சொல்கிறது, கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் சின்ன சின்னதாக ஏதாவது ஏற்படலாம். எங்கேயாவது லைட்டாக இடிச்சுக்கிறது, சும்மா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் அந்த பெயின் சரியாகிறது, இந்த மாதிரி கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது வெளியே போகிறப்ப நான் ப்ராப்பராக எதுவும் வலிக்காத மாதிரி செருப்பு போட்டுக்கிறது, இந்த மாதிரி மட்டும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. நல்ல செருப்பாக போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி கால் சம்மந்தப்பட்ட பாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அது ஒன்று தான். அது ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது, சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். உங்களோட ஃப்யூச்சர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இந்த வாரம் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுற பிளான் வந்து அவங்களுக்கு இப்போ பண்ணக்கூடிய பிளான் வந்து ரொம்ப ஃப்யூச்சரில் ஒரு 10-11 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நல்ல ஃபேவரபுளான சக்ஸஸ் கொடுக்கக்கூடும். அதே மாதிரி நல்ல இன்கம்மை வந்து ஏற்படுத்தும். நல்ல பண வரவை இப்போ போடுற பிளான் வந்து அந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நல்லபடியாக ஏற்படுத்தும். உங்களோட லைஃப்பில் வந்து இப்போது இந்த டைம் பீரியட் வந்து உங்களாலே சென்ஸ் பண்ண முடியும். சின்ன சின்ன படிக்கட்டு ஏறி நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக க்ரோத் ஸ்டேஜில் போயிட்டுருக்கீங்க. பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே பின்னாடி போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து க்ரோத்துக்கு போயிட்டுருக்கீங்கன்ற எனர்ஜியெல்லாம் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாலிடே மைண்டெல்லாம் இருக்கும். ஒரு லீவெல்லாம் கிடைச்சா ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக ஜாலியாக அப்படியே படுத்து டிவி பார்க்குற எனர்ஜியெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அதுக்குண்டான டைம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். ஸோ அதையும் வந்து ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்குவீங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறனால அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ஒரு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 222 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் மறக்காமல். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு இந்த வாரம் உங்கள் மேலே வந்து ஏதாவது ப்ளேம் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து இல்லை, நான் வந்து நியாயமாக தான் இருந்தேன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய டைம் பீரியடாக இந்த வாரம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கோர்ட் கேசஸ்லாம் இருக்குன்னா கூட உங்களோட நியாயங்கள்லாம் நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் வந்து க்ரியேட் ஆகும். அந்த நியாயம் வந்து எல்லாத்தினாலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ உங்களோட ஃபேமிலி சொத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த சொத்துக்கள் பிரிக்கிறதுல எப்படி யார் யாருக்கு என்ன பங்கு கொடுக்கணும்னு அந்த பேச்சுவார்த்தை வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலான இத்தனை நாள் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் அதில் இருந்துச்சு, கரெக்டான பங்கு கிடைக்கல அப்படின்னா கூட இந்த வாரம் உங்களுக்கு ஈக்குவலான பங்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் போடுவீங்க இந்த வாரம். ஸோ நீங்கள் வந்து ஒரு
எப்படி சொல்கிறது, பயங்கர ஹார்ட் ஒர்க். உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு உண்டான ரிசல்ட் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க. சில நேரத்தில் வந்து நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோமே என்னத்த போய் அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்டில் இருக்கும். ஆனால் அதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் சூப்பராக பார்த்துருவீங்க. உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான சான்சஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு வீடு பார்க்குறீங்க, லேண்டு பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். மணி விஷயத்தில் வந்து அந்த இப்போ ஒரு லேண்டு பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் உங்களை நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். பட் அதுக்குண்டான உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைய ஆரம்பிக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. எப்படியா இருந்தாலும் வந்து வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நீங்கள் என்ன பர்பஸ் வச்சு நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்களோ அந்த வேலையில் எந்த தடங்கள் வந்தாலும் அதை வந்து செய்யறதுக்கு உண்டான எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த வாரம் வந்து நீங்கள் மைண்டில் வந்து இதெல்லாம் சொல்ல வேண்டாம், இதெல்லாம் சொன்னால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது கூட என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இதை சொல்லி தான் ஆகணும், சொல்லாமல் வந்து மறைக்க முடியாது அப்படின்ட்டு ஹானஸ்ட்டாக சில விஷயங்களை ஓப்பனாக வந்து நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. மறைச்சி வச்ச விஷயங்களெல்லாம் பேச வேண்டான்னு நினச்ச விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிப்பீங்க. பட் நீங்கள் பேசினோடனே சில பிரச்சனைகள் மாதிரி இருந்தாலும் அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு லாங் டைமில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது உங்களோட கம்யூனிகேஷன் மூலியமாக தான் நடக்கும். அது இந்த வாரம் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு உண்டான எதிர்பார்ப்பு இருக்குது. ஏதாவது நீங்கள் அங்கே போகிறீங்க, ஒரு வீசா ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். அதுக்கு நீங்கள் வெளிநாடு பயணம் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களோட சைடு வந்து நல்ல சப்போர்ட் வந்து மக்கள் பண்ணுவாங்க. உங்களுக்காக வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட வேலை செய்கிறவங்களும் சரி, ஒரு சப்போர்ட் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த சப்போர்ட் வந்து இத்தனை நாள் நமக்கு இவங்க ஹெல்ப் பண்ணலையே, இப்போ பண்ணுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட பாஸ்ட்டு ஃபெயிலியரை வந்து அடிக்கடி மைண்டுக்குள்ளே வந்து போகிறதுக்கு உண்டான எனர்ஜி இந்த வாரம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் நினச்சாலும் அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸஸை மட்டும் எடுத்துகிட்டு அதெல்லாம் அப்படியே விட்டு தள்ளிடுங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் தான் நடக்க போகுது. இப்போ இருந்து உங்களுக்கு இன்னும் 8 months டைம் பீரியடில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு உண்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த வாரம் நடக்கும். ஸோ அதுக்கு உண்டான பேசுறது, அது ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிறது. ஸோ இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் டாரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.